ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிவிகே ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம பார்ட் 5ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம் மக்களே. நைட் ஃபிஷிங்கோடது ஸ்கிப் பண்ணாங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த கேட் ஃபிஷ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த மீனை வந்து நம்ம வெட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெட்டி இதை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது கிடையாது. அப்படியே தூக்கி உரம் போட்டு விட்டு தான் போயிடுவோம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மீன்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையோரங்களில் நைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வகையான மீன்களும் வந்து மேலே ஏறி மேயுங்க. என்னென்ன மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆரம்ப கட்டமாக என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜிலேபி, குறவை, அதுக்கப்புறம் வந்து உளுவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன இந்த வலிச்சு கண்டை, இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து, அப்புறம் வேறு என்ன மீன்கள் வந்து ஏறும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பனவட்டை, இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து ஏறி மேயும் மக்களே. ஆனால் இந்த மீன்கள், அதாவது இந்த கேட்ஃபிஷ்ஷு, இந்த ஆப்ரிக்கன் தேலி வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால இதுங்க தான் வந்து கரைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆதிக்கத்தை பண்ணுது. எதனாலனா அந்த மீன்கள் எல்லாத்தையும் இது சாப்பிட்றதுங்க. 90% இந்த மீன் வந்து அழிச்சிருதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த சின்ன மீன்கள், நாட்டு மீன்களாக எல்லாத்தையுமே. இந்த அசரை மீன், இந்த ஆரா மீன், இதெல்லாம் எந்த ஊருக்கு போயிடுச்சுன்னே தெரில. நம்ம ஊர் ஏரியில் வந்து இந்த மீனே சில மீன்கள்லாம் கிடையவே கிடையாது. அது இந்த மீன்கள் வந்ததுனால தான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மீனை மட்டும் பார்த்தோன்னா வெட்டி தூக்கி தூரம் போட்டுறது, வலையில் மாட்டினாலும் தூக்கி கரையில் வீசிடுறது. ஒரு வழியாக அவங்க சொல்லி ஆனால் முடிச்சு விட்ருவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். ஏன்னா இந்த மீன்களால் தான் நம்மளால் வந்து வேறு எந்த மீன்களையும் பிடிக்க முடியல. எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி இது சாப்பிட்றது, கரைக்கு ஏறி எல்லாத்தையுமே. கேட்ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கேட்ஃபிஷ் இது மாதிரி ஓடுது பாருங்களேன். ரொம்ப மோசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை நம்ம என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் சாகாது போலங்க. அப்போ கூட தப்பிச்சு போகலாமான்ட்டு தான் பார்க்குது. ரொம்ப ஒரு மோசமான மீன் தான் நான் இதை சொல்லுவேன். இது என்றைக்கு நம்ம ஊர் ஏரிக்கு வந்துச்சோ அன்னையோட ஏரி நாசமாக போச்சுங்க. ஒரு நாட்டு மீன் கூட அதிகமாக பார்க்கவே முடியலங்க. குறவை மீன்லாம் எந்த ஊருக்கு தான் போயிருக்குன்னே தெரிலங்க. ஒரு மீன் கூட பார்க்க முடியல. இது வரைக்கும் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 கேட்ஃபிஷ்ஷுக்கு மேலே பார்த்துட்டு தான் சொல்லுவேன். இதுதான் வந்து ஃபுல்லாகவே மேலே கரையில் ஏறி இருக்குது. அப்புறம் எங்கேருந்து மீன் நாட்டு மீன்கள் இருந்தால் கூட அது மேலே வந்து படுத்துட்டு இருக்கோம், ஏறிட்டு இருக்கோம், அவன் மீன் பிடிக்கிறது. நைட் ஃபிஷிங் பண்ணவங்க தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மீனாலே வந்து வேறு எதுவும் ஃபிஷ் பிடிக்கவே முடியல. பாருங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க பாருங்கள். அடுத்துட்டு சின்ன மீன்கள்லாம் வரும்போது அழகாக அடித்து சாப்பிட்றோம். எவ்வளோ உஷாராக நமக்குலேருந்து எஸ்கேப் ஆகும் பாருங்கள். சூப்பராக வெட்டி போடலான்னு பார்த்தேன், எஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சோதனைகள்லாம் நீங்களும் நைட்டில் நிறைய அனுபவிச்சிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் நம்மளோட நைட் ஃபிஷிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகலை. பார்ட்டு 6, அதாவது நாளைக்கு ஒரு பார்ட்டு 6 இருக்குது.
அதையும் பார்த்துருங்க மக்களே. பார்த்து கொஞ்சம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நைட் ஃபிஷிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வரலாம். ஆனால் அப்படி இல்லைனா பகலில் ஃபிஷிங் பண்ணுறது கண்டிப்பாக வரும். டே ஃபிஷிங் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் நைட் ஃபிஷிங் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம். பாம்புகள் வேறு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் பயமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுனால ஒரு சின்னதாக ஒரு மிருகம் அது வேறு கடிச்சு விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது மக்களை நைட் ஃபிஷிங் பண்ணுறதுல டேஞ்சரான விஷயம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து ஒரு பார்ட் இருக்குது. அதை வந்து நாளைக்கு பார்த்து முடிச்சு விட்றலாம். அதை ஒரு பார்ட்டாக போடலாமா இல்லை 2 பார்ட்டாக போடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நிமிஷம் வீடியோ இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை லாஸ்ட்டு பார்ட்டாக போட்டு 6வது பார்ட்டாக போட்டு முடிச்சிடலாமா, அப்படி இல்லைனா இன்னும் ஒரு 2 பார்ட்டாக போடலாமான்ட்டு நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே. பாய் பாய். பார்ட் 6ல் பார்க்கலாம்.